ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் துர்கா பாலாஜ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்ப மேளாவை பத்தி தான் பார்க்க போறோம். அங்க போனா என்னென்ன நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல போறேன். நான் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மனித பிறப்பு எடுத்ததுக்கான நோக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவையாரே பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. அவையார் பாட்டி பாத்தீங்கன்னா, அரிது அரிது மானிட பிறப்பு அரிது அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, நான் சுருக்கமா இதுக்கு மட்டும் ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்றேங்க. 84 லட்சம் உயிரினங்களை அந்த உயிரினங்கள் நம்ம எடுத்துதான் இம்மனித பிறப்புக்கு நம்ம வந்திருக்கோம். நிறைய மத்தவங்க எல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்க ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா, இம்மனித பிறப்பு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா முக்தியை தேடிக்கோ. அதுதான் பாத்தீங்கன்னா உனக்கு பிறப்பற்ற நிலையை எடுக்கும் போது இம்மனித பிறப்பு எடுத்து 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 துன்பப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெரியவர்களும் நம்மளுக்கு சொல்லியிருக்க ஒரே விஷயம் அதுதான். இதனால கும்பமேளாக்கு போறதுனால என்னங்க பலன் கிடைக்கும்? ஏன்னா அந்த 84 லட்சம் உயிரினம் சொன்ன இல்லைங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு சில அமீபாவா நம்ம பிறந்து பெரிய விலங்கு உயிரினமா நம்ம அது வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். உயிரினம் பாத்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்து புல்லா இதண்ணி ஹைட்டா இருக்கிற மூங்கில் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு உயிரினமா நம்ம எடுத்துட்டு வரோம். அந்த மாதிரி ஒவ்வொரு உயிரினமா எடுத்து எடுத்து அதுக்கப்புறம் தான் இந்த மனித பிறப்புக்கே வரும். நான் அதுவும் பாருங்க, நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நீங்க? நம்ம ஏன் இந்த தமிழ்நாட்டுல பிறக்கணும்? அதுவும் இல்லாம நிறைய பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா, நிறைய இந்த உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஊர்ல ஆப்பிரிக்கா சைடு எல்லாம் பாத்தீங்கன்னு வைங்களேன், சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம களிமண்ணை உணவா எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம பாத்தீங்கன்னா சாப்பிடுற சாப்பாட்டுல ஒரு கல் இருந்தாவே அதை சாப்பிட மாட்டோம். ஏன்னா கல் அந்த பல்லுக்குள்ள சிக்கும் போது பல் கூச்சம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுற அந்த எண்ணமே வராது. ஆனா ஆப்பிரிக்கா மக்கள் பாத்தீங்கன்னா களிமண்ணே உணவா பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம எல்லாம் எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கோம் அப்படின்றத பாருங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம அங்க போகும்போது நிறைய பேர் தனக்குள்ள சிவத்தை தேடு அப்படின்னுவாங்க. நிறைய பேர் அதுக்கான நேரமும் கிடையாது. ஏன்னா இப்ப நம்ம ஒரு மிஷின் வாழ்க்கையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்மளுக்காக வாழ்றதுக்கு போய் கடன் கட்டுறதுக்காகவே நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன் நான் இப்படி சொல்றேன்னா, முன்ன காலத்துல எல்லாம் நம்மளுக்காக வாழ்ந்துட்டு இருந்தாங்க எல்லாருமே. இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு டிவி வாங்க போறாங்கன்னு வைங்களேன், பணம் சேர்த்து வச்சு சிறுக சிறுக சேர்த்து வச்சுதான் அந்த பொருளே வாங்குவாங்க. அதுவே ஒரு பெரிய கனவாதான் இருந்தது. நான் சொல்றது நம்ம அப்பா காலத்துல தாத்தா காலத்துல சொல்றேன். இப்ப இருக்கிற காலத்துல ரொம்ப ஈஸியா பாத்தீங்கன்னா எல்லா பொருட்களையும் நம்ம கண்ணு முன்னாடி ஷோ பண்ணிடுறாங்க. ரொம்ப ஈஸியாவும் பாத்தீங்கன்னா நம்மள கடன் வாங்க வச்சிடுறாங்க. அப்படி ஈஸியா கடன் வாங்குறதுனால பாத்தீங்கன்னா பிரஷர் அதிகமாகுது. நம்மளும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் தேவையான பொருட்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் இஎம்ஐல போட்டுறோம். அவங்களும் இஎம்ஐ பாத்தீங்கன்னா 1 மந்த் அது மாதிரி நீங்க கிரேஸ் பீரியட்ல கட்டினா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் ரொம்ப ஈஸியா கடன் கொடுத்துடுறாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாத்தீங்கன்னா அதுக்குன்னா கடனாளியா தான் ரொம்ப ஆயிட்டு இருக்கோம். இதுல இருந்து தவிர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அப்பா தாத்தா எல்லாம் பயன்படுத்தின ஃபார்முலாவை பயன்படுத்தணும்னாவே போதும். கடனில்லா பெருவாழ்வை நம்ம வாழலாம். சரிங்க, வாங்க நம்ம கும்பமேளாக்கு போயிடலாம். இப்ப கும்பமேளா பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 13ஆம் தேதி ஆரம்பிச்சு பிப்ரவரி 26ஆம் தேதி முடியுது. மொத்தம் 45 நாட்கள் கும்பமேளா நடக்குது. இது பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கு ஒரு பெரும் மாபெரும் திருவிழா அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா முஸ்லிம் இந்து எல்லாருக்குமே மதம் அப்படின்றது எதுவுமே கிடையாது. நிறைய பேர் வேடம் தரித்து கூட அங்க அந்த தண்ணியில நீராடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய எல்லாருமே எல்லா ஸ்டேட்ல இருந்துமே பாத்தீங்கன்னா அங்க நதியில நீராடுறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அது எங்க இருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம், அப்புறம் பாத்தீங்கன்னா பிரயாக்ராஜ்ல பாத்தீங்கன்னா திருமேனி சங்கமம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலதான் இது பண்ணிட்டு இருக்காங்க. திருமேனி சங்கமம் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, 3 நதிகளும் ஒரே இடத்துல ஒன்று சேர இடத்தான் பாத்தீங்கன்னா திருமேனி சங்கமம் அப்படின்றாங்க. கங்கா யமுனா சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு 3 நதிகளும் ஒரே இடத்துல இணைஞ்சி நம்ம பாவங்களை எல்லாம் நீங்கி அந்த நீர்ல நீராடும் போது பாத்தீங்கன்னா நம்ம பாவங்கள் எல்லாம் நீராடி
இதுக்கப்புறம் இன்னொரு கருவறையில நம்ம பிறக்கும் அந்த பிறப்பு வந்து அறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறப்பற்ற நிலை கொடுப்பாங்க கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து கருவறை அடுத்த கருவறை நம்மளுக்கு இருக்காது, முக்தி கிடைச்சிடும். முக்தினா ஒண்ணும் கிடையாதுங்க. இப்பிறப்பு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னாருக்கு மனைவி, இன்னாருக்கு மகள், இன்னார் நம்மளுக்கு மகள் அப்படின்னு எல்லாம் நம்ம இந்த பிறப்புல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா போன பிறப்புல நம்ம இன்னவா இருந்தோம் நம்மளுக்கும் தெரியாது, அடுத்த பிறவி இன்னவா இருக்கும்னு தெரியாது. அதுக்காக தான் சொல்றேன், இந்த பிறப்பு இப்ப இருக்கும் போதே கடவுளை நாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பெரியவங்க சொல்லி, இப்ப எக்ஸாம்பிள் வள்ளலார் சுவாமிகள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கடவுளை நோக்கிதான் வந்து பயணிச்சாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து இறைவனடி சேர்ந்தவங்க. இப்ப வள்ளலார் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூம்ல போயிட்டு ஆக்சுவலா காத்தாவே கலந்துட்டாங்க, உடலே கிடையாது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. இன்னமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வள்ளலார் அப்படி ஜோதியா மாறின இடம் அந்த வீடு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோயிலாவே இன்னுமே வழிபட்டு இருக்காங்க. அந்த மாதிரிதாங்க சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம போகல அப்படின்னாலும் முடிஞ்சா நேரம் கிடைச்சா இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம போய் நீராடும் போது நம்மளுக்கும் பிறப்பற்ற நிலை கிடைக்கும் அப்படின்னு தான் சொல்றேன். இது பாருங்க, 4 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலாவே கொண்டாடுவாங்க. இது வந்து கும்பமேளா அப்படின்றாங்க. 6 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா அர்த்தன கும்பமேளா அப்படின்றாங்க. 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா பூரண கும்பமேளா. இந்த மாதிரி கும்பமேளா வந்து வகைப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 140 வருஷத்துக்கு அப்புறமா வந்து மகா கும்பமேளா. எக்ஸாம்பிள் வந்து ஷஷ்டி வந்து ஒவ்வொரு மாசமும் ஷஷ்டி வந்து வந்துட்டே தாங்க இருக்கு. ஆனா மகா கந்த சஷ்டி கவசம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சூரனை சம்ஹாரம் பண்ணி அந்த திருச்செந்தூர்ல அது ஒரு பெரிய ஃபேமஸ். இப்பதான் முடிஞ்சது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா. அந்த மாதிரிதாங்க கும்பமேளா வந்து பாத்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு முறை, 6 வருஷத்துக்கு ஒரு முறை, 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடந்துட்டே தான் இருக்கு. ஆனா 140 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா மகா கும்பமேளா. இது ரொம்ப அதிசயமான ஒரு மகா கும்பமேளா அப்படின்னு சொல்றாங்க. இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 6 லட்சம் பேர் வந்து அந்த புனித நதியில் வந்து நீராடி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட பிப்ரவரி 26ஆம் தேதிக்குள்ள 45 கோடி மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில நீராடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல அத்திவரதராஜ பெருமான் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியிலே இருக்காரு. 40 வருஷங்களுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு காட்சியளிப்பாரு. ரீசெண்டா வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி செய்திருந்தாங்க, நானும் போயிட்டு வந்திருந்தேன். ஆனா அங்க வசதிகளும் வந்து நல்லாதான் செய்திருந்தாங்க. ஆக்சுவலா ரூம் ஸ்டே பண்றதுக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்லைனாலும் கழிவறைகள் அங்கங்க ரொம்ப அழகா தான் செஞ்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் கும்பமேளாவிலையும் வந்து பாத்தீங்கன்னா 4000 சதுரடி அந்த நிலப்பரப்புல வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க குடிசைகள் மாதிரி அமைச்சு கூடாரங்கள் அவங்க வந்தவங்களுக்கு எல்லாம் வந்து ஸ்டே பண்றதுக்காக, அதுக்கப்புறம் வந்து கழிவறைகளும் வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா 40,000 காவல் போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க பாதுகாப்புக்காக இறக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2751 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா நிறைய திருட்டு அங்கேயும் வந்து ஏதாவது நடக்கும் அப்படின்றதுக்காக கண்காணிக்கிறதுக்காக தான் அந்த கேமராக்கள். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவ்வளவு கூட்டத்துல வந்து நம்ம கூட போனவங்க யாராவது மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா அங்க வந்து 50,000 அந்த மின் கம்பங்கள்ல வந்து ஸ்கேனர் ஒட்டியிருக்காங்களாம். அந்த ஸ்கேன்ல நம்ம போன் பண்ணாவே போதுமா, நம்ம இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரொம்ப தேடி நம்ம கஷ்டப்படணும்னு அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விஷயம், ஒரு நேத்து வந்து பாத்தீங்கன்னா தீ விபத்து நடந்தது கும்பமேளாவிலதான். அது ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு சிலிண்டர் ரெண்டு சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கூடாரத்துல இருந்து வெடிச்சிருக்கலாம், அதனால வந்து பாத்தீங்கன்னா தீ பரவி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரயாக்ராஜ்ல வந்து பாத்தீங்கன்னா தீ அதிகமா போயிட்டு இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா தீயணைப்பு துறையினர்கள் வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கு கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. உயிர் சேதம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் பரபரப்பா இருக்கு மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா ஒரு முக்தியை தேடி போன இடத்துலயும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா அப்படின்ற ஒரு மன வருத்தம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் வந்து கண்டிப்பா டைம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா, ஏன்னா அந்த நதியில போய் நீராடும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. நிறைய நீங்க Facebook, யூடியூப், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா சிவனடியார்கள் நிறைய
உத்ரனை வழிபடுறவங்க ஆல்மோஸ்ட் நிறைய பேர் அங்க இருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியும், மண்டை ஓடோட அவங்க கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் நிறைய அங்க வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஒரு தாத்தாக்கு 129 வயசுங்க. சிவானந்த சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்றவர் வந்து அவரும் வந்து ஒவ்வொரு கும்ப மேளாவிலையும் வந்து கலந்துப்பாராம். இந்த கும்ப மேளாவிலையும் வந்து அவர் கலந்துருக்காரு. நம்ம இந்த கலியுகத்துல சராசரி மனுஷன் வாழ்ற வருஷமே வந்து பாத்தீங்கன்னா 120 வருஷம் தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நடந்த இந்த கிருஷ்ணர் அந்த காலத்துல எல்லாம் வந்து 600 வருஷம் 800 வருஷம் இருந்தது. ஆனா மனுஷன் இந்த கலியுகத்துல வந்து 120 தாண்டி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெரிய அபூர்வம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா 100 வயசை கடந்தாவே யாராவது பெரியவங்க இருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு பல்லெல்லாம் வந்து உதிர்ந்து புதிய பல் வந்து வர ஆரம்பிக்கும். கண்ணும் வந்து பாத்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு மேல தாண்டின உடனே கண் நிறைய பேருக்கு வயசு ஆக ஆக மங்களாகும். ஆனா அவங்களுக்கு வந்து பிறந்த குழந்தைங்க எப்படி பிரைட்டா தெரியும் இல்லைங்களா, அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வயசானவங்களுக்கு வந்து தோணும் அப்படின்னு நானே கேள்விப்பட்டிருக்கேன். எங்க ரிலேஷன் ஒருத்தர் பாட்டி வந்து பாத்தீங்கன்னா 99 வயசு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண் அப்படியே ரொம்ப பிரைட்டா தெரிஞ்சது. அதே மாதிரி நிறைய பேருக்கு காதும் பிரச்சனையா இருக்கும். கொஞ்சம் வயசு ஆக ஆகவே இந்த மாதிரி எல்லாம் காது கேட்காம இருக்கிறது, கண்ணு தெரியாம இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் 100 வயசை தாண்டிட்டாங்க அப்படின்னா அடுத்த பிறப்பை எடுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா. அதனால அவங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி ஆட்டிடியூடோ அதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா நீங்களும் போய் அந்த நதியில நீராடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 26 வரைக்கும் இருக்கு. அந்த மோட்சம் தரும் நதியில வந்து பாத்தீங்கன்னா கங்கா யமுனா சரஸ்வதி 3 நதிகளும் வந்து இணைஞ்சு நம்ம பாவங்களை எல்லாம் நீக்கி பிறப்பற்ற நிலையை கொடுக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே, பாய்.